லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் மற்றும் ரட்சையின் பூபஸ் தயாரிப்பில் உலகநாயகன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் ஏந்தியன் 2 ஜூலை 12 முதல். ராஜேஷ் கிருஷ்ணமூர்த்தி, பாமக மீது வைக்கப்படுகிற இந்த விமர்சனம் பாஜகவுடனான கூட்டணி குறித்து களத்தில் அது எப்படியாக பிரதிபலித்திருக்கிறது? நீங்கள் திமுக மீதான விமர்சனங்களை வைக்கிறீங்க, ஒரு ஆளுங்கட்சி மீதாக வைக்கப்படுகிற விமர்சனத்திற்கு அவங்க ஆளுங்கட்சி அதற்கு பொறுப்பேற்கணும். ஆனால் உங்கள் மீது வைக்கப்படுகிற விமர்சனம் இருக்கு இல்லையா, அதை எப்படி பார்க்கிறது? அதாவது கூட்டணி பற்றி விமர்சனம் வைக்கிறாங்க. கொள்கைகள் வேறு, அதாவது அரசியல் தேர்தல் கூட்டணிங்கிற வேறு, கொள்கைகள் வேறு. அதாவது இப்போ திமுகவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க கூட்டணி கட்சிகள் எல்லாம் இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கும் ஒத்த கருத்துக்கள் எல்லாம் கிடையாது, அவங்களுக்கும் வெவ்வேறான கொள்கைகள் இருக்குது. அப்படிங்கும்பொழுது இந்த விக்கிரவாண்டி தேர்தல் காலத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க சொல்லக்கூடிய அந்த பாஜகவிற்கும் பாமகவிற்கும் உள்ள கொள்கை முரண்பாடுகள் எதுவுமே அங்கே ஈடுபடாது. அதாவது எங்களுடைய கொள்கைகளில் பாமக நிலைப்பாடு உறுதியாக இருக்கிறோம், அதற்காக நாங்கள் தொடர்ந்து போராடிட்டு இருக்கிறோம். அதாவது பாஜகவே கொண்டு வந்தாலுமே அதை எதிர்த்துக்கிட்டு பாமக குரல் கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. அதாவது சொல்கிற மாதிரி அவங்களுக்குள்ள 1000 முரண்பாடுகள், அந்த கூட்டணியில் திமுக கூட்டணியில் 1000 முரண்பாடுகள் இருக்குது. அது அவங்க வெளியில் காட்டிக்காமல் ஒரு வெற்றி கூட்டணியாக இருக்கும்போது எங்களுடைய கூட்டணியும் அதெல்லாம் தேர்தல் காலத்தில் எந்தவித தாக்கத்தையும் ஏற்படுத்தாது, நிச்சயமான ஒரு வெற்றி கூட்டணியாக தான் அமையும் அப்படிங்கிறது செய்யணும். நீங்கள் சொல்லக்கூடிய அங்கே விமர்சனங்கள் அல்லது நீங்கள் வைக்கக்கூடிய அரசின் மீது வைக்கக்கூடிய வாதங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் அதிமுகவுடைய வாக்குகள் உங்களுக்கு வேண்டும் அப்படின்னு நீங்கள் கேட்கறது, அதிமுக கூட்டணி வேணான்னு தான் பாஜகவுக்கு போனீங்க. அப்போ அதிமுகவுடைய வாக்குகள் வேண்டும்னு டாக்டர் ராமதாஸுடைய அறிக்கை அல்லது டாக்டர் அன்புமணி ராமதாஸுடைய தேர்தல் பரப்புரை வெளிப்படையான அந்த கோரிக்கைங்கிறத எப்படி ஏற்பார்கள், எப்படி பார்ப்பாங்க அதிமுகவினர்? அதாவது அதிமுகவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா திமுக என்றைக்குமே எதிரி. மக்களுக்கு அதாவது இப்போ அவங்களுடைய ஈரோடு தேர்தல் கிழக்கு இடைத்தேர்தல் கிடைத்த ஒரு மோசமான அனுபவத்தால் அவங்க ஒதுங்கிக்கிட்டாங்க. துணிச்சலாக பாட்டாளி மக்கள் கட்சி போட்டிடுறாங்க. ஆளுங்கட்சிக்கு மீதான ஒரு எதிர்ப்பை அங்கே பதிவு செய்யணும். அப்படிங்கிற நேரத்தில் அதிமுக துணிச்சல்ங்கிற ஒரு வேர்டை யூஸ் பண்ணதுனால ஒருவேளை அது வட மாவட்டத்தில் இல்லாமல் வேற மாவட்டத்தில் இருந்தால் பாஜக கூட்டணியில் பாமக போட்டியிடுமாங்கிற கேள்வியும் உட்படுத்தணும்ல? இல்லை, அது கரெக்ட், நீங்கள் கேட்குறது கரெக்டு. எங்களால் இந்த வட மாவட்டமாகவே இருக்கிறதுனால தான் எங்களால் வெற்றி பெற முடியக்கூடிய ஒரு நம்பிக்கை எங்களுக்கு அதிகமாகவே இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஆளுங்கட்சி மீதான ஒரு எதிர்ப்பை எங்களால் பதிவு செய்ய முடியும். பதிவு செய்யும்போது சமூக நீதியை எங்களால் நிலைநாட்ட முடியும். சமூக நீதிக்கு எதிரான இந்த அரசை நாங்கள் ஒரு பகிரங்கமாக வெளிப்படையாக சொல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு வாய்ப்புனால தான் நாங்கள் 13 வருஷத்துக்கு அப்புறம் இடைத்தேர்தலில் போட்டியேறோம். அதனால் அதிமுக என்றைக்குமே திமுக பொது எதிரி அப்படிங்கிற போது அதிமுகவுடைய வாக்குகள் கண்டிப்பாக பாமக தான் வரணும். அதற்கேற்ற மாதிரி தான் இப்போ அவங்க பிரச்சாரம் அப்படி தான் போயிட்டு இருக்காங்க. வெளிப்படையாக கேட்பதில் எந்த ஒரு தவறும் இல்லை. நீங்க பொது எதிரியா பாக்குறது எல்லா நாம் தமிழர் கூட தான் எதிரியா அவங்க பார்ப்பாங்க. அதுக்காக அவங்க உடனே நீங்க அவங்க கூட்டணியே வைக்கல, ஆதரவுங்கிற இடத்துல தான் நிற்கிறாங்க. நீங்கள் கூட்டணி வச்சிங்க, மாநிலங்களவை உறுப்பினர் பதவி வாங்கினீங்க, அதற்கப்புறம் கூட்டணியை முறிச்சிட்டு கடைசி நேரத்தில் பாஜகவோட கூட்டணி வச்சிங்க. அந்த அதிமுகவினர் எப்படி உங்களுக்கு வாக்களிப்பாங்க? இல்லை நீங்கள் தான் எப்படி அதை கேட்கல? அதாவது நடந்து முடிந்தது மக்களவைத் தேர்தல். மக்களவைத் தேர்தல் ஒரு தேசிய அளவிலான ஒரு தேர்தல். அதில் ஒரு தேசிய அளவிலான கூட்டணியில் இருக்கும்போது தான் நம்மளுடைய பங்களிப்பு அங்கே தேசிய அளவு, அதாவது மாநிலத்துக்கு தேவையானதை நம்மளால் கேட்டு பெற முடியும். அப்படிங்கும்போது நம்ம ஒரு தேசிய அளவிலான ஒரு கூட்டணியில் இடம்பெறணும்னு சொல்லி பாட்டாளி மக்கள் கட்சி பாஜகவோட கூட்டணி வச்சு, அதனால் இப்போ அதிமுக அதனால் அவங்க தனியாக நின்றுட்டாங்க. அது வேற. இப்போ இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அங்கே திமுகவை எதிர்த்து வெற்றி பெறக்கூடிய ஒரு கட்சி அப்படின்னா அது பாட்டாளி மக்கள் கட்சியால் மட்டும் தான் முடியும். அப்படிங்கிற கடந்த ரெக்கார்டெல்லாம் அதிமுக தானே வாங்கியிருக்கு. அதிமுக திமுகவுக்கு இடையே தானே போட்டியா இருந்திருக்கு. அதுதான் மார்க்சிஸ்ட் கூட களத்துல இருந்திருக்காங்க. அப்படி பார்க்கும் பொழுது அவங்களாம் இருந்திருக்காங்க, 8000 6000 ஓட்டெல்லாம் வாங்கியிருக்காங்க. ஆனா அதிமுகவிற்கு அவங்களுடைய வாக்குகள் அவங்க 2வது இடத்துல தான் இருக்கிறாங்க, பாட்டாளி மக்கள் கட்சி 3வது இடத்துல இருக்குது தான். அது கடந்த கால தேர்தல் வர வாக்கு எல்லாமே விவரங்கள் எல்லாமே அப்படி தான் சொல்லுது. இன்னைக்கு அதிமுகவுடைய வாக்குகள் பாமகவோட சேரும்பொழுது மிகப்பெரிய வெற்றியை பெறும். இதுக்கு உதாரணமாக நீங்கள் 2019 இடைத்தேர்தல் எடுத்துக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா 1,13,000 ஓட்டு அந்த அதிமுக வேட்பாளர் முத்தமிழ்ச்செல்வன் வாங்கியிருந்தார். அப்போ அவர் வெற்றி பெற்றிருந்தார். அன்னைக்கு இப்போ மறைந்து போன புகழேந்தி அவர்கள் தான் திமுக சார்பாக போட்டிட்டு அவங்க 68,000 ஓட்டு தான் வாங்கினாங்க. அப்படிங்கும்போது அவங்களுடைய எதிர்வாக்குகள், அதிமுக அரசுக்கு எதிரான வாக்குகள்ங்கிறது, அதிமுக வாக்குகள் இருந்து அரசுக்கு எதிரான வாக்குகள், அவங்க ஆளுங்கட்சிக்கு எதிரான எதிர்ப்புலாம் இல்லை, அவங்க கட்சிக்கு எதிரான வாக்குகள், அவங்க அதாவது அரசுக்கு எதிரானது திமுகவுக்கு எதிரான வாக்குகள் அதிமுகவுக்கு போகிறதுங்கிறது அவங்க கண்டிப்பாக திமுக. நீங்க இந்த ஸ்ட்ராட்டஜியை சொல்லும்போது திமுகவினர் என்ன ஸ்ட்ராட்டஜி சொல்லுவாங்க? அவங்க கூட்டணி கட்சி விசிக போட்டியிட்டது, ஒரு புதிய சின்னத்தில் போட்டியிட்டாங்க. ஒரு புதிய சின்னத்தில் போட்டியிட்டு இப்போ தேர்தல் ரிசல்ட் முடிஞ்சு 1 மாதம் ஆயிருக்குன்னு அந்த கணக்கையே எடுத்துக்கிட்டோம்னா கூட அந்த சின்னத்திலேயே அவங்க 60,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுறாங்க. அப்படிங்கும் பொழுது அந்த வித்தியாசம் வரும் தானே செய்யும். இல்லை நீங்கள் அதை அப்படி கணக்கு பண்ணக்கூடாது. அதாவது ஒட்டுமொத்தமாக விழுப்புரம் மக்களவை தொகுதியை பார்த்தீங்கன்னா 60,000 வாக்குகள் வித்தியாசம் வரும். விக்கிரவாண்டி தொகுதியை மட்டும் பொறுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 7,000 வாக்குகள் வித்தியாசம் தான் வருது, 7,000 தான் வருது. அப்படிங்கும்பொழுது அங்கே அதாவது கடந்த சட்டமன்ற தேர்தலில் 93,000 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. யார்? இப்போ மறைந்த புகழேந்தி அவர்கள் 93,000 வாக்குகள் வாங்கினவங்க. இந்த தடவை விசிக ரவிக்குமார் அவர்கள் 72,000 ஓட்டு தான் வாங்கி, கிட்டத்தட்ட 21,000 ஓட்டு ஆளுங்கட்சி மீதான அதிருப்தியால் குறைஞ்சிருக்கு.
அதாவது அவங்களோட கூட்டணி செல்வாக்கு அந்த தொகுதியில் குறைஞ்சிருக்கு. அந்த வாக்குகள் எல்லாமே அதிமுக பாமகவுக்கு பிரிஞ்சு வந்திருக்கு. இவங்க 2 பேரும் அதிமுக பாமக சேர்ந்து வாங்கின வாக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25,000 அதிகம். அதாவது புகழேந்தி இப்போ ரவிக்குமார் வாங்கினார் இல்லைங்களா, அதை விட 25,000 வாக்குகள் அதிகம். அப்படி நீங்க தான் கூட்டணி வைக்கலையே. அப்படி பார்த்தா கூட்டணி வைக்காத கட்சிகள் எல்லாம் ஒண்ணா சேர்த்து ஆளுங்கட்சிக்கு எதிரான வாக்குன்னு ஒரு அமௌண்ட்டை சொல்ல முடியும்ல நம்ம. ஒரு percentage சொல்ல முடியுமா? அப்படி இல்ல. அது ஒரு புது கணக்கு இல்ல. அப்படி இல்ல. 1,10,000 வாக்குகள் மொத்தம் ஆளுங்கட்சிக்கு எதிரான வாக்குகள். இப்ப மக்களவை 1,82,000. அப்படி நீங்க கணக்கெடுத்தீங்கன்னா இந்தியா முழுக்கதுமே எடுக்கலாம். இந்த பர்சன்டேஜ் ஆளுங்கட்சியா இன்னைக்கு இருக்கிறவங்களோட பர்சன்டேஜுக்கும் எதிர்கட்சியா இருக்கிறவங்களோட பர்சன்டேஜ் அதிகமா இருக்கும். அதை அப்படி கணக்கு பார்க்க முடியாதுல. ஒரு வாக்குல வெற்றி பெற்றாலும் வெற்றி அப்படிதானே பார்க்கணும். அதுதான் மேடம், அதுதான் சொல்ல வரோம். இப்ப என்னன்னா அதிமுகவுடைய வாக்குகள் அங்க வெற்றி பெற, திமுகவை எதிர்த்து வெற்றி பெறக்கூடிய ஒரு தகுதி படைத்த ஒரு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கொடுத்தா மட்டும்தான் திமுக தோல்வி அடையும். அதனால நம்ம பாட்டாளி மக்கள் கட்சி கொடுத்து வெற்றி அடைய வைக்கணும் அப்படிங்கிற மனப்பான்மையில தான் அதிமுகவினர் அங்க இருக்கிறாங்க. அதுக்கு என்ன ஒரு தரவு? நீங்க வந்து அதிமுகவினர் அந்த மனநிலையில இருக்கிறாங்க அப்படிங்கிறதுல சுகுணா இப்ப ஒரு வாதத்தை, இப்ப உங்களுக்கானது நீங்க அந்த கூட்டணியில இருந்து வெளியே போனது ஒன்றா இருக்கலாம். இன்னொன்னு சுகுணா சொன்னது படி தொடர்ந்து உங்களை வந்து கூட்டணியா பாஜகவிலிருந்து பாமக அங்க பங்கேற்கிறது. நீங்க என்றைக்கு ஜெயலலிதா படத்தை நீங்க அவங்களுடைய பதாகைகளை வெளியிட்டீங்களோ அதுல இருந்து பாஜகவுடைய மாநில தலைவர் தொடர்ந்து அதிமுக மீது விமர்சனங்களையே வைக்கிறார். அது உங்களுடைய வாக்கு வங்கியில வந்து அது இது தொந்தரவு செய்யாதா? நிச்சயமா அது ஒரு பெரிய தாக்கத்தை அங்க ஏற்படுத்தாது மேடம். இப்போ அவங்களே தான் சுகுணா சாரே அவங்களே தான் சொல்லியிருக்காங்க. அங்க வந்து இப்போ அண்ணாமலை சார் அவர்கள் சொல்றதை பற்றி வந்து அங்க ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை நிச்சயமா ஏற்படுத்தாது. அதிமுகவுடைய வாக்குகள் நிச்சயமா பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வரும். அதாவது இன்னைக்கு இப்போ கூட்டணி அது மாதிரியான ஒரு ஒருங்கிணைந்த கூட்டணிலாம் இருந்தோம். இன்னைக்கு மக்களவை தேர்தலில் நம்ம பிரிஞ்சு வந்துட்டோம். இப்போ உங்களுக்கு ஒரு கனவு இருக்கு. இப்ப நீங்க வந்து அடுத்து தனித்து நின்று நீங்க வந்து ஏற்கனவே சொன்னபடி நீங்க தனித்து நிக்கணும் அப்படிங்கிறது தான் அடுத்து 2026ல நீங்க வந்து உங்களுடைய இலக்கா இருக்கு. தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்கணும். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு களத்துல நேர் எதிரியா அதிமுகவும் திமுக 2 பேருமே இருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே தனித்தனியா களத்துல நிப்பாங்க 2026ல. இப்ப எப்படி அதிமுகவினர் உங்களுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? அதாவது அப்போ 2026ல வந்து நேரடியா இப்போ திமுகவுக்கு இப்பயே ஒரு பலமான எதிர்ப்பை காட்டுறதுக்கான ஒரு வாய்ப்பு அதிமுகவுக்கும் கிடைச்சிருக்கு. இப்போ அவங்க போட்டியிடலை, பாட்டாளி மக்கள் கட்சி போட்டிடுறாங்க. அப்படிங்கும்பொழுது திமுக ஆளுங்கட்சி சரியில்லை, அவங்களுடைய ஆட்சி முறை சரியில்லை, அவங்க ஒரு பெரிய பட்டியல் கொடுக்குறாங்களே இதெல்லாம் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ணாதவங்க போட தானே செய்வாங்க. இல்ல அவங்க பண்ணா அது கரெக்ட் தான் மேடம், பயனடைஞ்சவங்க போறாங்க. அவங்க பண்ணாதது ஒரு பெரிய பட்டியல் வந்து இன்னைக்கு எங்களுடைய மருத்துவர் ஐயா வந்து காலைல அறிக்கை கொடுத்துருக்காங்க. அதாவது அவங்க செஞ்சதை விட செய்யாதது அதிகம். கொடுத்த வாக்குறுதிகளில் வந்து இன்னும் செய்யாதது வந்து எவ்வளவோ இருக்குது. அவங்க கொடுத்த அதாவது முதன்மையான வாக்குறுதிகள் அவங்க இப்போ பெரிய 99% செஞ்சுட்டோம் அதை செஞ்சுட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க கொடுத்த முதன்மையான வாக்குறுதிகள் எல்லாத்தையுமே காலதாமதமாக செஞ்சாங்க. இன்னும் செய்யாத வாக்குறுதிகள்ங்கிறது ஏகப்பட்டது இருக்குது. அப்படிங்கும்பொழுது ஆளுங்கட்சி மீதான ஒரு அதிருப்தியின் காரணமாகத்தான் 21,000 வாக்குகள் குறைவாக வாங்கியிருக்கிறாங்க. அது ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கணும். அதான் 21,000 வாக்குகள் குறைவாக வாங்கியிருக்கிறாங்க. தேர்தல்ல அவங்க 40க்கு 40 வின் பண்றாங்க தொடர்ந்து. அதாவது எனக்கு தெரிந்த முதல் வருஷம் கூட முடியறதுக்குள்ள இருந்தே திமுக மீதான விமர்சனங்கள் வைக்க ஆரம்பிச்சாச்சு. அதாவது இப்ப அதுவும் எதிர்க்கட்சிகள் பிரிந்து நிக்கிறதுனால தொடர்ந்து இந்த விமர்சனங்கள் தான் திமுக மீது வைக்கப்பட்டது. கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றல அப்படிங்கிறது தான். இன்னும் சொல்ல போனால் நடந்தது நாடாளுமன்ற தேர்தல். இங்க எதிர்க்கட்சிகள் எல்லாரும் பேசியது கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றல அப்படிங்கிறது தான். இப்ப அந்த கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றலைன்னா இன்னைக்கு டாக்டர் அன்புமணி ராமதாஸோ சொல்லக்கூடிய நீட் விலக்குல நீங்களும் நீட் விலக்கு கேட்குறீங்க, திமுகவும் நீட் விலக்கு கேட்குது. ஆனால் நீட் விலக்குக்கு யார் வந்து விலக்கு அளிக்காமல் இருக்கிறார்னு ஒன்னு யோசிப்பாங்கல்ல வாக்களிக்கிற மக்கள். அந்த புள்ளியில அப்புறம் எப்படி அது திமுகவுடைய மைனஸா மட்டும் போகும்? அதுல எல்லாருக்கும் பங்கு இருக்குல்ல. அவங்க அதுக்கு எதிராக இருந்தா தானே பிரச்சனை. இப்ப நீட் மட்டும் பிரச்சனை இல்லை மேடம், அது மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கு. இப்ப நீட்டை மட்டும் பாத்தீங்கன்னா அது ஒரு தனி, அது விடுங்க, அது எல்லாம் அது மாதிரி பொதுவான விஷயங்கள்ல எல்லாரும் சேர்ந்து தான் குரல் கொடுக்குறோம். அது ஒரு மாநில உரிமையை நம்ம கேட்கிறோம். அதை தாண்டின தமிழ்நாட்டுக்குள்ள இவங்க கொடுத்த வாக்குறுதிகளை இன்னும் நிறைவேற்றாம நிறைய இருக்குது. அது மாதிரியான விமர்சனங்கள் அதனுடைய தாக்கம் தான் கடந்த மக்களவை சட்டமன்ற தேர்தலையோ அதுக்கு முன்னாடி மக்களவை தேர்தலையோ வாங்கின வாக்கு சதவீதத்தை விட இந்த தேர்தலில் குறைவாக தான் வாங்கியிருக்கிறாங்க திமுக கூட்டணி. அப்படிங்கும் பொழுது மக்களுக்கு ஆளுங்கட்சி மீதான எதிர்ப்பு இருக்குது அப்படிங்கிறத உறுதியாக பதிவு செய்கிறேன். பேசலாம்.